அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. திமுக தன்னுடைய வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு. காலையில இருந்து தொடர்ச்சியாக முன்னிலையிலே இருக்காங்க. எப்பவுமே மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, வெற்றி பெற்றவர் தோல்வி பெற்றவர் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையா இருக்கும். ஆனா இன்றைய சூழல் அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அதே தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் 10,860 வாக்குகளை வாங்கினாங்க. இந்த முறை அதை விட கூடுதலான வாக்குகளை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? பெரியாரை வேற எதிர்த்து பேசியிருக்காங்களே, அது வேற பெரியார் பிறந்த மண்ணாச்சு. எப்படி நாம் தமிழர் கட்சி வாக்குகளை வாங்கும்? ஏற்கனவே கூடாரமே காலி, நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே விலகிட்டாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. நாம் தமிழர் கட்சி உண்மையாவே வீழ்ந்து போயிடுச்சா, இல்ல கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை வாங்கி தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்துமா அப்படிங்கறத மக்களுடைய பார்வையா இருக்கு. மற்றபடி திமுக தேர்தல் அரசியல்ல கூடுதலான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எதனால் அப்படின்னா, அவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க கிடையாது. அப்படி இருந்து நம்ம போட்டி போடுவதற்கான காரணம் நம்மளுடைய வலிமையை நம்ம நிரூபிக்கிறது தான் நமக்கு தேவை இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்க வேண்டிய தேவையும் இருக்கு. சில நபர்கள் மாதிரி நான் டைரக்டா 26ல தான் போட்டியிடுவேன், இடையிலலாம் நாங்க போட்டியிட மாட்டோம், இடைத்தேர்தலெல்லாம் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிட முடியாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொன்றும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம். கடந்த முறை 10,860 வாக்குகள், இந்த முறை மதியம் 12 மணிக்குள்ளேயே 8,000 வாக்குகளை தாண்டிட்டாங்க. இந்த முறை கண்டிப்பாக 20,000க்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வாங்கும். இந்த மாதிரி போலியான செய்திகள், கூடாரமே காலி, எல்லாரும் விலகிட்டாங்க, ஈவேராவை தொட்டதுனால நீங்க என்ன ஆகுறீங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இப்ப சல்லி சல்லியா உடஞ்சிரும். நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வியே கிடையாது, எப்பவுமே வெற்றி மட்டும்தான். அதனாலதான் 1% இருந்த கட்சி 4ஆகவும், 4% இருந்த கட்சி 7ஆகவும், 7% இருந்த கட்சி 8.22 வாக்குகளை அதிகமாக வாங்கி கொண்டே போகுது. ஜம்ப்ல தான் இருக்கே ஒழிய வீழ்ச்சியே கிடையாது. இந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அப்படிதான். கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட இந்த முறை கூடுதலாக அந்த வாக்குகள் அப்படி இருமடங்காக உயரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு எப்பவுமே வெற்றி தான். நம்ம அதிகாரத்தை நோக்கி போறது 26ல கண்டிப்பா. இப்ப அக்கா சீதாராஜன் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட 26ல அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும். நிச்சயமாக பல தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. நாம் தமிழர் கட்சியின் குரல் சட்டமன்றத்துக்குள்ள ஒலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான பயிற்சி களமாகத்தான் இந்த இடைத்தேர்தலை நாங்க பாக்குறோம். கூடுதலான உழைப்பை கொடுத்து எங்களுடைய சித்தாந்தங்களை தெளிவா சொல்லி நம்ம தொடர்ந்து பேசிட்டு போறோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள்னு சொன்னாங்க இல்லையா, இப்பதான் சமநிலையில இருக்கு. இரண்டு சித்தாந்தமும் சமநிலையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறி அடிச்சா சரியா போயிடும், அப்படியே உளுந்து போயிடும் அந்த சித்தாந்தமே அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. அப்ப சொல்லும் போது புரியல, ஈவேரா எதிர்ப்பை கையில் எடுத்த போதுதான் நமக்கு புரிந்தது. இன்னும் கொஞ்சம் ஏறி அடிப்பேன்னு சொன்னார் இல்லையா, அது அந்த ஈவேரா எதிர்ப்புல போட்டு அடின்னு அடிச்சதுங்கிறது நமக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. பலரும் நம்மளுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே செய்தது பெரியார் தான். இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு காரணம் பெரியார் தான். இந்த மைக்கை கண்டுபிடிச்சது காரணம் பெரியார் தான். நீங்க சட்டை போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு பெரியார் தான். நீ முடி வெட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். சீப்பு எடுத்து தலைவாரன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். பெரியாரை முன்னிறுத்தி தமிழ் இனத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்காக போராடிய பல தலைவர்களின் முகத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எல்லாமே பெரியார் தான். அப்ப முத்துராமலிங்க தேவர்லாம் ஒண்ணுமே கிடையாது, கக்கன்லாம் ஒண்ணுமே கிடையாது, காமராஜர் ஒண்ணும் கிடையாது, பாரதியார் ஒண்ணுமே கிடையாது. இவங்க மட்டும்தான் எல்லாமே சொல்லிட்டு பல தலைவர்களின் முகத்தை மறைச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள், நான் குட்டி கதை சொல்ல வந்தவனோட தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன், ஒவ்வொரு தலைவர்களுடைய வரலாறு, அவங்க செய்த செயல்பாடுகள், மக்களுக்காக செய்த நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்க. இப்ப அவங்கள பத்திலாம் நம்ம கொண்டாடாம எதுக்கெடுத்தாலும் ஈவேர மயிறு வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது ஏற்புடையது அல்ல. அதை மக்கள்கிட்ட தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. நாம் தமிழர் கட்சி ஜம்ப்ல தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோற்று போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம், வெற்றி பெற்றது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை வாங்கிட்டோம். கடந்த முறை 10,860, இப்ப காலையிலே 8,000 ஓட்டு முடிஞ்சிருச்சு. என்ன இருக்கு? இன்னும் 50 விழுக்காடு வாக்குகள் தான் என்ன, இன்னும் 50 விழுக்காடு வாக்குகள் எண்ணுவாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வி என்பதே கிடையாது, கூடுதலான வளர்ச்சியை நோக்கிதான் போகும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சியின் தோல்வி என்பது நாம் தமிழர் கட்சியின் தோல்வி மட்டும் கிடையாது, அது மக்களின் தோல்வி. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்வாரு? ஏதாவது மதுக்கடைகளை மூடிடுவாரா? இல்ல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதாவது சரி செஞ்சிருவாரா? இல்ல. ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கோம், அந்த காசை திரும்ப எப்படி இருமடங்காக பல மடங்காக சம்பாதிப்பது என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமா இருக்கும்.
ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் அந்த பதவியில இருக்க முடியும். 2026 மீண்டும் இந்த சந்திரகுமாருக்கு திமுக சீட்டு கொடுக்குமாங்கிறது சந்தேகம் தான். அவரே முதல்ல திமுகவில் இருப்பாராங்கிறது சந்தேகம் தான். அங்கிட்டு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு, அங்கிட்டு ஓடிடுவாரு. ஏன்னா ஏற்கனவே தேமுதிகவில் இருந்தவர் தான். அங்கிட்டு துரோகம் பண்ணிட்டு அங்கிட்டு ஓடினாரு, அப்புறம் அங்கிட்டு துரோகம் பண்ணிட்டு இங்கிட்டு வந்தாரு. இவருடைய வாழ்க்கையே துரோக வாழ்க்கையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நபரை வெற்றி பெற்று வச்சதுனால அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க போறது இல்லை. சரியா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த பதவி. இந்த வருஷம் பிப்ரவரி, அடுத்த வருஷம் மார்ச்ல மறுபடியும் எலெக்ஷன் வந்துடும். இன்னும் ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு சுருட்டலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமா இருக்குமே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணம் கிடையாது. இதுவே அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா மக்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் சரி செய்வதுதான் இந்த ஒரு வருடத்தில் என்னுடைய பணியாக இருக்கும் என்று நிச்சயமா சொல்றேன். நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படி செய்வாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் எத்தனை பேர் வீடு இல்லை, எங்க வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததிய மக்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஓடியாந்து கோரிக்கையை வச்சாங்க. அது எல்லாத்தையும் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் வீட்டுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இது நாம் தமிழர் கட்சியின் தோல்வி கிடையாது என்று நான் அடிச்சு சொல்லுவேன். மக்களின் தோல்வி. நீங்க கோட்டை விட்டீங்க. இன்னைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகளை திமுக பறிக்குதுங்கிறீங்க, வீட்டை இடிக்குதுங்கிறீங்க. அதை நாங்க தடுக்கிறோங்கிறோம். அப்ப எங்களுக்கு நீங்க வாக்கு கூடுதலான வாக்குகளை செலுத்தி அதிகாரத்தை கையில கொடுத்தா தான் எங்களால ஏதாவது பண்ண முடியும். தனிநபரால என்ன பண்ணிட முடியும் எங்களால? நாங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்த்திட முடியும்? நாங்களும் எளிய பிள்ளைகள் தான். நாங்க ஒன்றும் பணம் படைத்தவர்கள் கிடையாது. பணம் வச்சிருக்கிறது அவங்க திமுக காரங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த தோல்வியை நான் மக்களின் தோல்வியாக மட்டும்தான் எப்பொழுதுமே பார்ப்பேன். நாம் தமிழர் கட்சியோட தோல்வியை நான் எப்பவுமே மக்களின் தோல்வியாகத்தான் நான் பார்ப்பேன். ஹிந்தியில பதாகை அடிச்சு வாக்கு கேட்டாங்க. எந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறாங்க? ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட. அவங்களுக்கு ஓட்டுரிமையை வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹிந்திக்காரங்கள்ட்ட போய் கேட்கறாங்கன்னா, ஒருவேளை ஈரோடு தொகுதியில ஹிந்திக்காரன் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, தமிழ் மக்கள் மைனாரிட்டியா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா ஹிந்தி மக்களுக்கு மட்டும்தான் அங்க முன்னுரிமை வழங்கப்படும். அவன் தான் ஏன்னா அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பான். அப்ப திமுக அப்படியே மாத்திட்டு ஹிந்தியில ஓட்டு கேட்கும். பாஜகவை சொல்லவே தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் இதர்மே ஹே உதர்மே ஹேன்னு அவரு நல்லா பேசுவார். ஆனா ஒரு பக்கம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் ஹிந்தியில ஓட்டு கேட்பாரு. எப்பவுமே தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நாங்க மட்டும்தான். நாங்க அருந்ததியர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த அருந்ததியர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் இருப்போம். ஆனா உண்மையில அடிப்படையில அவங்க தமிழர்கள் இல்லை என்பது வரலாறு படி நாங்க சொல்றமே ஒழிய மற்றபடி அவங்களை பிரிச்சு பார்க்கணும், அவங்களை இங்க இருந்து போக சொல்லிடணும் அப்படிங்கிறதுல எங்க எண்ணம் கிடையாது. இப்போ அவர்களின் வீடு இடிக்கப்படுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில தான் திமுக அத்துமீறி அவங்க வீட்டை குடியிருப்புகளை அகற்ற நினைக்கிறாங்க. அங்க போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நாங்க இருக்கிற வரைக்கும் என்னதான் எந்தவித அதிகாரத்திலும் இல்லைனாலும் கூட ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அண்ணன் சீமான் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. அப்ப போராடும் போது அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல வலிமை பெறுது, சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளாக மாறுது. அதனால வேணா அந்த ஒரு பவரை வச்சு வேணா எங்களால் அதை தடுக்க முடியுமே ஒழிய உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்றால் அதிகாரத்தை அடைஞ்சா மட்டும்தான் முடியும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. நாங்க சொல்வது மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது எளிமையானது. இவங்க அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கொள்ளையடிப்பது மிக எளிமையானது. கொள்ளையடிக்க தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த தோல்வி மக்களின் தோல்வி. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். பல்லடத்துல ஒரு குடும்பத்தையே கொண்டு போட்டு போயிட்டாங்க வீடு புகுந்து. அந்த குற்றவாளிகளை இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? காவல்துறை நினைச்சாங்க அப்படின்னா உண்மையாவே அவன் தமிழ்நாட்டில தான் இருக்கான், அவன் ஒரு தமிழன் அப்படின்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க காவல்துறை. டைரக்டா போய் காவல்துறை கண்டுபிடிக்கிறத விட உளவுத்துறை மூலமாக எங்கேயாவது எவனாவது எப்படியாவது பேசுறத வச்சு கூட காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவன் யாருன்னே தெரியல, எந்த மாநிலத்தை சேர்ந்தவனே தெரியல. அவன் தமிழ்நாட்டுல இருந்திருந்தா காவல்துறை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவன் நேரம் எந்த மூலையில எந்த ஸ்டேட்ல உட்கார்ந்துருக்கான், எந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்கிறது கூட தெரியாது. அப்ப அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கக்கூடாது, ஹிந்திக்காரர்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது, ஹிந்தியில பதாகை அடிச்சு ஓட்டு கேட்கக்கூடாது, அவனுக்கு வாக்குரிமையை முதல்ல கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காலத்துல நம்மள அப்ப அடிப்பான், திரும்ப அடிப்பான், அதுதான் நம்ம சொல்றோமே ஒழிய யாருக்கும் எதிரான மக்கள் நம்ம கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். 26 நோக்கி தான் நம்மளுடைய அதிகார பயணம். அதிகாரத்தை அடைவது நம்ம 26 தான். நிச்சயமா இன்றைக்கு தோற்றிருந்தாலும் கூட 26 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.